செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் போது சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், வண்டலூர், கேளம்பாக்கம் சாலை பள்ளங்களாக காணப்படுகிறது. இதனை சரிசெய்ய நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்காததால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள வாகன ஓட்டிகள் விரைந்து சாலையை சீரமைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் பல கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு சுங்க வரியாக வரி செலுத்துகிறோம். அந்த வரிகள் எல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஏன் இந்த சாலைகள் சரி செய்யப்படவில்லை? இரவு நேரங்களிலே, மாலை நேரங்களில், அதே போன்று தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மின் விளக்குகளில் ஒரே ஒரு மின் விளக்கு கூட எரிவதில்லை. இதனால் பாத்தீங்கன்னா எண்ணற்ற சாலை விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தில் 8 சவரன் நகையை பறிகொடுத்த பெண்ணிடம் புகாரை பெறாமல் போலீசார் இழுத்தடித்துள்ளனர். அரடாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கவி திருவண்ணாமலையிலிருந்து அரசு பேருந்தில் சொந்த ஊர் நோக்கி பயணித்துள்ளார். அப்போது அவரது அருகே அமர்ந்திருந்த 2 பெண்கள் 8 சவரன் நகையை திருடி சென்றுள்ளனர். இதனையடுத்து புகார் அளிக்க சென்றபோது எல்லை பிரச்சினை காரணமாக வெறையூர் மற்றும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் சங்கவியை அலைக்கழித்துள்ளனர். என் பேக் அவங்க பக்கத்தில் இருந்துச்சு. அவங்க இறங்குமே என் பேக் தலைகீழாக இருக்கவே நான் பேக்கில் இருந்த நகையை செக் பண்ணி பார்த்தா நகையை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நகை காணாமல் போயிடுச்சு சார். உடனே நான் அருணை காலேஜ் கிட்டே இதை செக் பண்ணிட்டு இறங்கிட்டு எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு நான் வெறையூர் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் சார். போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து போனால் அவங்க இங்கே இல்லாமா, நீ திருவண்ணாமலை ஈஸ்ட் ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க சார். போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் பொழுதுக்கும் ஆகிடுச்சு சார். ஒரு நாள் ஃபுல்லாகவே நைட்டு 10 மணிக்கு இருந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபார்ம் மட்டும் கொடுத்து அவங்க கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் செயல்படும் கிளை நூலகத்தால் வாசகர்கள் அச்சத்தில் உள்ளனர். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஹார்விப்பட்டி பகுதியில் கட்டப்பட்ட கிளை நூலகம் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகிறது. அவ்வப்போது மேற்கூரையின் சுண்ணாம்பு பூச்சுகள் பெயர்ந்து இடிந்து விழும் நிலை உள்ளதால் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் அல்லது ஏற்கனவே உள்ள கட்டிடத்தை புனரமைக்க வேண்டும் என்று அங்கு வரும் புத்தக வாசிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் விலையில்லா மிதிவண்டிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் வீணாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மிதிவண்டிகள் துருப்பிடித்து மொத்தமாக வீணாவதற்குள் உடனே அதனை மாணவர்களுக்கு வழங்க வேண்டுமென பள்ளி நிர்வாகத்தினை பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.